வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்களை பரப்பியதாக அவரது முன்னாள் டிரைவர் மீது பாஜக மூத்த நிர்வாகி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கு விளக்கம் கொடுத்து டிரைவர் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை கிளப்பியிருக்கும் நிலையில் ஆபாச வீடியோக்களை பரப்பியது யார்? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்களை அவரது முன்னாள் கார் டிரைவர் கார்த்திக் என்பவர்தான் காங்கிரஸ் கட்சியினரிடம் கொடுத்து கசியவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் தேவராஜ் கவுடா குற்றம் சாட்டியுள்ளார். தேவராஜ் கவுடாவை தவிர தான் யாருக்கும் அந்த வீடியோக்களை கொடுக்கவில்லை என்று டிரைவர் கார்த்திக் கூறியுள்ளார். கார் டிரைவரிடம் ஆபாச வீடியோக்கள் சிக்கியது எப்படி? அந்த சர்ச்சை வீடியோக்களை தேர்தல் சமயத்தில் பரப்பியது யார்? திடுக்கிடும் பின்னணி இதோ. மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரான முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா. கர்நாடகாவின் ஹாசன் தொகுதி எம்பியான இவர் பாஜக கூட்டணியில் மீண்டும் அதே தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் போட்டியிடுகிறார். கடந்த மாதம் 26ஆம் தேதி தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஹாசன் தொகுதி முழுவதும் விநியோகிக்கப்பட்ட பென்டிரைவுகளில் இருந்த வீடியோ பிரஜ்வல் ரேவண்ணாவை பெரும் சர்ச்சையில் சிக்க வைத்தது. பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களுடன் நெருக்கமாக இருந்த 2900க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கிடையே வீட்டுப்பணி பெண் கொடுத்த பாலியல் புகாரில் தேவேகவுடாவின் மகன் ரேவண்ணா மற்றும் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதியப்பட்டது. இதனிடையே பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மன் நாட்டிற்கு தப்பி சென்றதாகவும் தெரிகிறது. ஆபாச வீடியோக்கள் குறித்து ஏடிஜிபி விஜய்குமார் சிங் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவினர் புலனாய்வு செய்து வருகின்றனர். மேலும் அந்த வீடியோக்கள் தடயவியல் ஆய்வுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கட்சியிலிருந்து பிரஜ்வல் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சர்ச்சைக்கு உள்ளான அந்த ஆபாச வீடியோக்களை யார் வெளியிட்டது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பிரஜ்வலின் ஆபாச வீடியோ விவகாரம் கசிவது இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பாக சில ஆபாச போட்டோ மற்றும் வீடியோக்கள் வெளியானது. அது மார்பிங் செய்யப்பட்ட வீடியோக்கள் எனவும் அதை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் நீதிமன்றத்தை நாடிய பிரஜ்வல் தனது டிரைவர் கார்த்திக் உட்பட 3 பேரின் பெயரை குறிப்பிட்டு ஸ்டே வாங்கியிருந்தார். அதன் பிறகு கடந்த ஜனவரியில் கர்நாடக பாஜக மூத்த தலைவர் தேவராஜே கவுடா மூலம் இந்த வீடியோ விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது. பிரஜ்வலின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக கூறி அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தேவராஜே கவுடா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பிரஜ்வலின் டிரைவர் மூலம் தனக்கு அந்த ஆபாச வீடியோ தொடர்பாக தெரியவந்ததாக தேவராஜே கவுடா கூறியிருந்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை கார்த்திக் மறுத்திருந்தார். யார் அந்த கார்த்திக்? அரசியல் கட்சியினரின் மோதல் போக்கிற்கு இடையே அவர் எப்படி நுழைந்தார் என்ற கேள்வி எழுந்தது. பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் 15 ஆண்டுகள் டிரைவராக வேலை பார்த்தவர் கார்த்திக். ரேவண்ணாவின் குடும்ப உறுப்பினர் போன்றே கார்த்திக் இருந்துள்ளார். ஆனால் கார்த்திக்கின் தாயார் பெயரில் இருந்த 13 ஏக்கர் நிலத்தை பிரஜ்வல் ரேவண்ணா அபகரித்ததாக கூறப்படுகிறது. அதனை தட்டி கேட்ட கார்த்திக்கின் குடும்பத்தினரை பிரஜ்வல் ரேவண்ணா ஆட்களை ஏவி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனவிரக்தியடைந்த டிரைவர் கார்த்திக் ரேவண்ணாவிடம் டிரைவராக பணியாற்றுவதை நிறுத்தினார். அதன் பின்னர்தான் பிரஜ்வலின் ஆபாச வீடியோக்கள் விவகாரம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து ஓட்டுநர் கார்த்திக் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ಬಟ್ ಏನಂತಾರೆ, ನಾನು ಬಿಜೆಪಿ ಮುಖಂಡರಾದಂಥ ನಮ್ಮ ಮನೆಯಾಸ್ಪುರ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಆಗಿದ್ದೀವಿ, ಪರಾಜಿತ ಅಭ್ಯರ್ಥಿ ಆದ ದೇವರಾಜೇಗೌಡರು ಬಿಟ್ಟರೆ ನಾನು ಇನ್ನು ಯಾವುದೇ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡರಿಗಾಗಲಿ ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಯಾರು ಕೊಡಲಿಲ್ಲ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವ್ರಿಗೆ ಏನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವ್ರ ಜೊತೆ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರ ಜೊತೆ ಒಡನಾಟ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಹಾಕಿದ ಕೇಸ್ನೇ ಅದು ಬಿ ರಿಪೋರ್ಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಇದರಲ್ಲಿ ಏನು ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾರೆ. ನಾನು ಅಷ್ಟು. பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் டிரைவராக வேலை பார்த்த சமயத்தில் அவரது செல்போன் உட்பட பிற எலக்ட்ரானிக் பொருட்கள் கையாளும் வகையில் கார்த்திக் அதிகாரமிக்கவராக இருந்துள்ளார். அப்போது பிரஜ்வலின் செல்போனில் இருந்த ஆபாச வீடியோக்களை கார்த்திக் பார்த்து பென்டிரைவில் காப்பி செய்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிட்ட நிலையில் கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர் தொடர்பான வீடியோவை பாஜக பிரமுகரே வெளியிட்டதாக சந்தேகிக்கும் சம்பவம் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவராஜ் கவுடா கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஹளே நரசிபுரா தொகுதியில் ரேவண்ணாவிடம் தோற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.